புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒப்பீடு. வேலையாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும் நம்ம ஒப்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, அது சரியாக தவறாங்கிறத பற்றி தான். இப்போ வேலையை எடுத்துக்கிட்டோன்னா, இதை பற்றி ஒரு ஆய்வே பண்ணியிருக்காங்க. அதாவது 2 குழுவினராக பிரித்து, ஒரு குழுவினர்கிட்ட நீங்கள் வேலைக்கு சேர்ந்த காலத்தில் இருந்து தற்போதைய நிலை வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கேட்கப்பட்டுச்சு. இன்னொரு குழுவினர்கிட்ட நீங்கள் சாதிக்க திட்டமிட்டு இருந்த இன்னும் அடையப்படாத இலக்குகளை பற்றி சொல்கிற மாதிரி கேட்கப்பட்டு இருந்துச்சு. இதில் முதல் குழுவினர் தங்களுடைய தற்போதைய நிலையை நினச்சி பார்க்கும்போது திருப்தி அடைஞ்சிருந்தாங்க. 2வது குழுவினர் அந்த திருப்தியை அடையலை. இருந்தாலும் முதல் குழுவினரை ஒப்பிடும்போது 2வது குழுவினர் அடையப்படாத இலக்கை எப்படியாவது அடையணுங்கிறதுல ரொம்ப ஊக்கமாக இருந்தாங்க. இதிலிருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிப்படுது. அதாவது உங்களோட வேலையில் உங்களுக்கு திருப்தி வேணும்னா நீங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஊக்குவிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் அடையப்படாத இலக்கு ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி சிந்திங்க. ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது. கடந்த காலத்தை நிகழ்காலத்தோடு ஒப்பிடுறத விட ஒருத்தர் இன்னொருத்தரோட தன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமான உத்வேகம் கிடைக்குதான். இருந்தாலும் இந்த ஒப்பீடு எந்த அளவுக்கு இருக்கணுங்கிற ஒரு வரையறை இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் டென்னிஸ் விளாடுறீங்க, அதுவும் ஒரு 4 வயசு குழந்தை கூட விளாடுறீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஜெயித்தாலுமே அது உங்களுக்கு சலிப்பை தான் ஏற்படுத்தும். அதுவே நீங்கள் ரோஜர் ஃபெடரர், செரினா வில்லியம்ஸ் இந்த மாதிரி பெரிய ஆட்களோட டென்னிஸ் விளாட்ணுன்னா நீங்கள் ஈவு இறக்க எல்லாமே தோக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதில் உங்கள் ஊக்கமே போயிடும். அதுவே உங்களை மாதிரி சமமான திறமை கொண்ட ஒரு ஆள் கூட நீங்கள் விளையாடுறதா கற்பனை செஞ்சு பாருங்கள். ஒன்று நீங்கள் ஜெயிப்பீங்க, இல்லைனா தோப்பீங்க. அப்படி இருந்தால் கூட அந்த போட்டியும் நீண்ட நேரம் நீடிக்கும். உங்களுக்கு எந்த விதமான கவன சிதறலும் இருக்காது. உங்கள் கவன குவிப்பு எல்லாமே அந்த போட்டியில் தான் இருக்கும். இதைத்தான் கோல்டிலாக்ஸ் விதின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒப்பிடுற எந்த விஷயமா இருந்தாலும் அது கையாளத்தக்க அளவுக்கு சமநிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் முழு ஈடுபாடோட அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த முடியும். உதாரணத்துக்கு உங்களோட செலவை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட செலவை உங்களால் குறைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உடற்பயிற்சி செய்கிறீங்க, அதில் தினமும் வல்லமை ஆகணும்னா உங்கள் கூட இருக்கிறவங்களோட தான் நீங்கள் ஒப்பிட்டே பார்க்கணும். ஏதாவது பாடி பில்டர்ஸ் அந்த மாதிரி ஆட்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே சமூக ஒப்பீட்டு அளவுங்கிறது ரொம்ப பெருசு. ஒரு பியூனை விட ஒரு கிளர்க் அதிகமான சம்பளம் வாங்குவாங்க. அந்த கிளர்க்கை விட மேனேஜர் அதிகமான சம்பளம் வாங்குவாங்க. அந்த மேனேஜரை விட அந்த கம்பெனி ஓனர் அதிகமான சம்பளம் வாங்குவாங்க. அந்த கம்பெனி ஓனரை விட பக்கத்து கம்பெனிக்காரன் அதிகமான லாபத்தை ஈட்டுவான். இது அப்படியே நீடிச்சுக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நீங்கள் உங்கள் வரம்புக்கு மீறி ஒப்பீடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இன்னொன்று என்னென்னா, உங்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒப்பீடு பண்ணலாம். ஆனால் உங்களோட மனைவியையோ உங்கள் குழந்தையையோ பிறரோடு ஒப்பிடுறது இதை விட ரொம்ப ஆபத்தானது. இதெல்லாம் தான் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3 புத்தகத்தை வாசிச்சிருப்பேன். 3 புத்தகத்துலேயும் வெவ்வேறு விதமாக போட்டிருந்ததை தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று சைக்காலஜி ஆஃப் மணி, இன்னொன்று டேவிட் அண்ட் கோலியாத், 3வது வில் பவருங்கிற புத்தகம். அப்புறம் நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.